ஹாய், டிகே குக்கிங் ஹோம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக கத்திரிக்காய் தொக்கு நான் எப்படி செய்கிறேன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருளை பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீட்டமாக போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் அப்போ தான் உள்ளே நல்லா இறங்கும். கத்திரிக்காய் சாப்பாடில் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காவை. நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவிக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காவை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் கிரேவி செய்ய ஆரம்பிக்கணும். வாங்க, எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் கத்திரிக்காவை. இந்த கத்திரிக்காவை தொக்கை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நாளாக போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கத்திரிக்காவை நல்லா வதங்கணும். அப்போ தான் கிரேவிகளை சேர்க்கப்போ சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது. எல்லா கத்திரிக்காயும் நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் கத்திரிக்காய் தொக்கு செய்ய ஆரம்பிக்கணும். கத்திரிக்காய் நல்லா மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வதங்கி வரும். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. நம்ம எல்லா கத்திரிக்காயுமே இந்த மாதிரி தான் வதக்கி எடுக்க போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயுமே நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நம்ம கத்திரிக்காய் வதக்கி எடுத்த எண்ணெயில் தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அதே எண்ணெயிலே நம்ம கிரேவி செஞ்சிடலாம். வாங்க, வேறு எண்ணெய் ஊற்ற வேண்டாம், அதிலே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகிருக்கும் நல்லா. அதில் வந்து கடுகு, மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். மிளகு சேர்த்தா சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கிரேவியில். நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 3ம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் தக்காளி 2மே ஈக்குவலாக போட்டுக்கோங்க. நல்லா தொக்கு வந்து நல்லா அதிகமாக நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. அப்பப்போ நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி நம்ம சேர்த்துக்கணும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், வெங்காயம் எப்படி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துடலாம் நம்ம. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கணும். தக்காளி வெங்காயம் எவ்வளோக்குள்ள வதங்குதோ அப்போ தான் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். தக்காளி சூப் நல்லாயிருக்கும். அப்போ தான்
ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நம்ம அது வரை வெயிட் பண்ணலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும் கத்திரிக்காய் தொக்கு. சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். ரெண்டும் சேர்ந்து சூப்பராக வதங்கிருச்சு. எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போவே சாப்பாடில் வச்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக கத்திரிக்காய் தொக்கு இந்த மாடலில் செஞ்சிங்கன்னா சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் வேணான்னா அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம்லாம் கம்மியாக தான் சேர்த்துக்குவோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க. 2 மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே நான் சேர்க்கல. குழம்பு மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கிரேவியில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மிளகாத்தூள் நம்ம சேர்த்தாச்சு, அதனால் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நம்ம இப்போ வந்து கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். அப்பப்போ இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டி கீழே வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கத்திரிக்காவை சேர்த்துடலாம். இப்போ கத்திரிக்காய் ஆல்ரெடி நல்லா வதக்கி வச்சுருக்கோம். நம்ம இந்த கிரேவியில் போட்டு கத்திரிக்காவை கிளறும் போது நல்லா கிரேவி எல்லாம் கத்திரிக்காயில் வந்து சேர்ந்துடும். அப்போ சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்குன்னுட்டு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் கிரேவி. நான் இந்த மெத்தடில் தான் கத்திரிக்காய் கிரேவி செய்வேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் கிரேவி நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். பழைய சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பாடு வடித்தும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் கிரேவி. பிரியாணிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க, பாய்.